நான் உன் முன்னோர்களோட அன்பு வந்திருக்கிறேன், நீ பயப்படாதே என சொல்கிறது நீங்கள் காதில் கேட்குதுங்களா? இவங்க தாங்க எங்கள் குலதெய்வம், எங்களை காக்கும் தெய்வம். பலவிதமான வழிபாடு நாம் பிடித்தமான தெய்வத்தை நினச்சி செஞ்சாலும் இந்த குலதெய்வத்தை மறந்துட்டா குலதெய்வ தோஷம் ஏற்படுங்க. என்ன பூஜை ஹோமம் செஞ்சு எவ்வளோ பெரிய தான தர்மம் செஞ்சாலும் குலதெய்வ தோஷம் இருந்தால் எந்த தெய்வமும் நம்மளுக்கு கை கொடுக்காது, அனுகிரகம் செய்யாது. குலதெய்வம் என்னன்னா அதை பற்றி ஒரு விரிவான விளக்கத்தை நான் கொடுக்குறேங்க. இது எங்கள் நம்பிக்கை மட்டும் இல்லைங்க, இது எங்கள் ஆணி வேர். அதாவது எங்கள் குலத்தோட வேர் சக்தியே இந்த குலதெய்வத்தில் தான் இருக்குது. நம்ம வாழ்க்கையில் நிறையா தெய்வங்களை நம்ம வழிபடுறோம், ஆனால் நம்ம ரத்தத்திலே கலந்துருக்கிறது நம்ம குலதெய்வத்தோட ஆற்றல் மட்டும்தாங்க. இது சிலை மட்டும் இல்லை, அது முன்னோர்களோட ஆசையும் கூட தான். தலைமுறையை காப்பாற்றி வந்த ஒரு பாதுகாப்பான சக்தி எங்கள் குலதெய்வம் தாங்க. வீட்டில் பெரியவங்க சொல்லுவாங்க, எப்பயுமே சொல்லுவாங்க, குலதெய்வத்தை மறக்காதீங்க. அதுக்கு காரணம் நம்ம விழுந்த போதெல்லாம் நம்மளை தூக்கி விடுற தெய்வமே இந்த குலதெய்வம் தாங்க. நீங்கள் திரும்பி பார்க்கும்போது உங்கள் வாழ்க்கையில் காட்டுறது ஒரே தெய்வம்னா குலதெய்வம் தான். வேறு எந்த சக்தியும் நம்ம வாழ்க்கையில் காப்பாற்றுறதுங்க. பணம் இருந்தாலும் சரி, பதவி இருந்தாலும் சரி, புகழ் இருந்தாலும் சரி, குலதெய்வத்தை மட்டும் மறந்துட்டேன்னு வச்சுங்களேன், வெற்றியை அவங்க வாழ்க்கையோட வெற்றியவே மறந்துட வேண்டிதான். ஏன்னா குலதெய்வங்கிறது தாய் தந்தையோட விட பெரிய ஒரு ஆற்றல், நம்மளை காக்கிற ஒரு தெய்வம், நம்ம வம்சத்தையே ஆசீர்வதிக்க வந்த ஒரு அதிசய சக்தி தாங்க இந்த குலதெய்வம். இதை மட்டும் தயவு செஞ்சு மறக்காதீங்க. இன்றைக்கி நான் சொல்ல விரும்புவது என்னன்னா, கோயிலுக்கு போவது முக்கியம் இல்லை, ஆனால் அதை விட முக்கியம் நம்ம குலதெய்வத்தை மனசார நினைக்கணும். அதுதாங்க நம்ம உண்மையான பலம். நமக்கு உண்மையான பாதுகாப்பு கவசம் யாருன்னா நம்ம குலதெய்வம் தான். அதையை மட்டும் சத்தியமாக மறந்துடாதீங்க.